கடவுளே ஐயா 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 கிரகங்கள் இதுக்காக கடிக்குது பிறகு செய்யோ கைவிட்டு சொறிக்க மேலாம் கிடக்கு சரி வேற இவன் மாலையை கொண்டு வந்து இதில் கொழுவி வச்சுக்கிறாங்க செத்ததுக்கு பிறகு என்ன கொழுவுறதுக்கு கொழுவினா வேற கிடக்கு சரி எத்தனை கணிப்பு கணிச்ச எனக்கு இதை கணிக்கலாம் போட்டது ஐயா இல்லையான் வேறு அங்கே மிஞ்சம் தெரியுது கர்மம் பிடிச்சா இல்லையான் ஐயோ ஐயா சோதரர் ஐயா பிச்சுமணி ஐயா யாரோ கூப்பிடுறான் தம்பி ஓய் உள்ளுக்கா வா பெண் உள்ளுக்கா வா ஐயா ஆத்தேரு நல்ல அடிதான் அம்மா ஆளுகள் நாரியா ஐயா நீங்கள் யார் தம்பி எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பிளர்ரா தெரியுறீர்கள் யாருன்னு தெரியல என்ன தெரியும் நான் கூட்டி நான் உங்களோட வந்து எல்லாம் சாத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு போய் இப்ப நல்லா இருக்கிறேன் என்னட்ட வந்து நல்லா இருக்கிறியோ ஓ தம்பையெல்லாம் கிடக்குது உண்மையா என்ன என்ன ஒரு நான் இப்ப கனடா போய் வந்திருக்கிறேன் என்னால கையை நீட்டில் ஆடாது நாங்கள் அவஞ்சல வைக்கிறேன் சைட்டுகள் எங்காலும் வைக்கிறா தம்பி கேள்விப்பட்டேன் நான் வந்துட்டு உங்க பக்கத்து வீட்டுக்கு வந்தேன் தொடாத ஐயா தொடாத ஐயோ எரியுது பக்கத்து வீட்டுக்கு வந்தேன் வேற அவையெல்லாம் சொன்ன வேலைப்படி நீங்கள் ஏதோ நிறைய தரமாடி ஆக்சிடென்ட் விழுந்தீங்களாம் இதெல்லாம் கேள்விப்பட்டேன் டிப்பரோட அடிபட்டதாமண்டெல்லாம் ஒருக்கா பார்த்துட்டு போமண்டு முதல் தரம் ஒரு கருப்பு கார் வந்து இடித்தது அந்த கருப்பு கார் இடித்த இடியில் நான் 2 கிலோமீட்டருக்கு அங்கால போய் விழுந்த மாதிரி கிடந்த இடம் போஸ்ட் மரத்தோட கொண்டே இழுத்து போட்டு போய் விழ பக்கத்தில் நின்ற சொறி நாய்கள் எல்லாம் கடிக்கண்டு கடிச்சு நாயும் கடிச்சது ஐயோ அதை கண்ட இடத்துல கடிச்சு போட்டு என்ன யாரோ நின்றவன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் முண்டுகளெல்லாம் கொடுத்துக்கிறது அது ஒரு மாதம் நான் போய் கனகாலமா இப்போ எத்தனை நேரம் ஆக்சிடென்ட் பண்ணீங்க தெரியாது ஐயோ நோண்டாதையும் கூட பிறகு கார் அடித்ததையும் நேக் அடித்ததையும் மாற்றி போட்டு ஆஸ்பத்திரிக்கால வெளியில் வேற மழை வெள்ளத்துக்கு வழுக்கி விழுந்து போய் எல்லாம் முதுகெல்லாம் சரியண்டு கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்தாங்க அங்கே கொண்டு போய் அங்கே செஞ்சு போட்டு எல்லாம் விட வெளியில் வந்து ஆட்டோவை பிடிச்சி கொண்டு வீட்டை வருவாங்க ஆட்டோவுக்கு ஏறினேன் ஆட்டோக்காரன் கொண்டே காலுக்காக விட்டு கொளுத்தி போட்டாங்க அப்படி இல்லாத திறந்து அடிக்கு மேல அடிதான் விழுந்து கிடக்கு ஏறுற இடம் எல்லாம் விட வேண்டி கிடக்கடாப்பா இந்த கருப்பு கலர் கூடாது எனக்கு என்னடா சிரிக்க எனக்கு கூட கருத்த கலர்ல தான் எனக்கு சிரிப்பு வருது ஏன்டா கருப்பு என்ன ஞாபகம் இருக்கு யாரு தம்பி மடியா ஞாபகப்படுத்தி பாருங்க கருத்த கலர் டிஷர்ட் போடக்கூடாதுன்னு எனக்கு சொன்னீங்க நீ கருத்த கலர் டிஷர்ட் அது மட்டும் இல்ல எந்த கலருமே போடக்கூடாது சொன்னீங்க எனக்கு மடியா யோசிச்சு பாருங்க இது ஐயோ குட்டின்ற வந்து நான் தந்த சாதம் சாதமோ கொளுத்தி எரியலான்னு மண்ணெண்ணையோ பெட்ரோலை போட்டு எரியலான்னு சொன்னீங்க அப்படி சொன்னான் ஞாபகப்படுத்தி பாருங்க ஒரு பழைய என்ன சொன்னீங்க இப்போ எங்க பாக்குறேன் எந்த பக்கம் இங்க பாருங்க அந்த மாலைக்கே பாருங்க அது வேண்டாம் அது எனக்கு போட்ட மாதிரி கிடையாது அப்ப இங்க பாருங்க ஓம் சிவோ மீனம் படியா பார்த்து சொல்லுங்க அவசரப்படாதீங்க நான் முதல் 2-3 இடத்துல காட்டி எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அம்மா வந்து என்னவா நீங்கள்லாம் நல்ல மண்டல் அதை விட நான் ஊர்லேயும் கேட்டு நான் கணவர்கிட்ட கேட்டு உங்களோட தான் நல்ல மாதிரி சொன்னது நீங்கள் பார்த்தா சரியாக நடக்குமா எல்லாம் நடக்குமாப்பா நான் எத்தனையோ பேருக்கு பார்த்து எல்லாம் வந்த மாதிரி நடந்தது எனக்கு இருக்க படிவா பார்த்து சொல்லுங்க என்ன ஓ 4ஆம் பாதம் 4ஆம் கட்டத்தில் நிற்கிது ஒரே யோசனையாக கிடக்கு என்ன தொழில் தொடங்கினாலும் பிரச்சனையாக தான் கிடக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் தெரியுது
கொஞ்சம் ஆபத்துக்கள் நிறைய இருக்கு. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, உங்களோட நீங்க பிறந்த இது முதலாம் பாதம் கார்த்திகை, கிரக நிலை கார்த்திகை நிக்குது. கற்கடகம் எல்லாமே பிரச்சனையா கிடைக்கு. என்ன என்ன நம்பர் நீங்கள் 8ஆம் நம்பரோ? 8ஆம் நம்பரு கூடாது. தனியட்டோ கூட்டட்டோ கூடாது. இது கொஞ்சம் சிக்கலுக்குரியது. ஆனால் 8ஆம் நம்பரா நல்ல மாதிரி சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு பொருந்தாது, நம்பரே பொருந்தாத நம்பரில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. என்ன சொல்கிறேன், கன்னடத்தில் எல்லாரும் ஊர் வழியை சொல்கிறேன், அம்மாவே சொல்கிறோம் 8ஆம் நம்பர் தூக்கி விட்டா மேலே தூக்கி விட மாட்டேன். இது தூக்காது, கவுக்க போகுது, கலர்களாக கவுக்க போகுது. நீங்கள் என்ன பட்டு ஒரு நாள் முன்னுக்கு பிறந்து 7ஆம் தேதி பிறந்திருக்கலாம் இல்லை, அல்லது கொஞ்ச நாள் தள்ளி ஒரு 9ஆம் தேதியை பிறந்திருக்கலாம் இல்லை. கணக்காக வந்து வச்சுல வந்து ஒரு அங்கி வச்சுக்கிறீங்க. அதுவும் பாருங்க சூரிய செவ்வாய்க்குள்ள வந்து ஒரு அங்கி வச்சுக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க நீங்கள்? சரி, கூட்டே பிள்ளையப்பா தாறுமாறா கிடக்கு, முன்னுக்கு பின் முரணா கிடக்கு, தாறுமாறா கிடக்கு. நான் என்ன செய்யறது? இப்படி ஒரு ஜாதகத்தை நான் இந்த உலகத்திலேயே பார்த்தது. இதே வித்தியாசமா கிடக்கு. உங்களை கண்டு யாரோ டைப் பண்ணி அடிச்ச மாதிரி கிடக்குது, பட்டிகரி அடிச்ச மாதிரி கிடக்கு. என்ன என்னென்ன தப்பா போறீங்கன்னு தெரியாம பயப்படுத்துறீங்களா? உங்களை பயப்படுத்த இல்ல. நான் இதுவரைக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும், என்ன சம்பவம் அதில் சொல்லுங்க. கல்யாணம் எப்ப நடக்கும்? கல்யாணம் இல்ல தம்பி, நீங்கள் கல்யாணம் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. லவனும் போட்டுட்டு போயிட்டா செட் ஆகாது. என்னண்டா உதய லக்கணத்துல இந்த சிங்கம் நிக்குது, தனுசு கொஞ்சம் விருச்சியம் பட்டி எல்லாம் பிள்ளையே இல்லை, தாறுமாறா இல்லை நிக்குது. உங்களை பார்த்தாலே பட்டியல ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு அங்கால ஓடுவாங்க. இல்லை, போன வருஷம் ஓடுவாங்க. யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள போய்க்க ஒரு காதல் ஒன்று வந்தது. அது முடிஞ்சு பஸ்ஸுக்கு இல்லை, பஸ் பட்டம் சேர்த்துருக்கும், கீழே வந்து முடிஞ்சிருக்கும். அப்படிதான் இல்லை, சரி வர அவங்கள செத்து செஞ்சு வருங்க பூலாம் எல்லாம் பிரச்சனையா போய் எனக்கு ஒன்றும் பிளாங்கல. திருப்பி போய் குளிப்போம் முருவா. எனக்கு தலையை சுற்றி போடுதாப்பா. நீங்கள் போட்டு புறா வாங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கோ காலமே. வெள்ளிக்கிழமை நான் இருக்கா படத்துக்கு பூ வச்சு இருக்கா வடிவா இருக்கா கும்பிட்டு தியானம் செய்து போட்டு தான் இது தொடரும். இல்லை கை வச்சாலே எனக்கு ஏதோ நடந்துருமோன்னு எனக்கு பயமா. அப்படியெல்லாம் பிள்ளைய தாறுமாறா கிடக்கு. தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நான். அம்மா எங்க இருந்து வந்தாலும் அதுல கிடக்குறதானப்பா கிடக்குமாப்பா. வடிவா பார்த்து சொல்லுங்க. தொழிற்சாரி தொழில் நான் என்ன இரும்ப தொழில் கண் தெரியாது. வடிவா பார்த்து என்ன தொழில் செய்யலாம், அதெல்லாம் தொழில் செய்யறாது தம்பி. உங்களோட ராசிக்கு தொழிலே வராது. நீர் ஒரு ஒன்றிலே கை வைக்கப்படாது. முதலாவது இரும்புல கை வைக்கலாமா? இல்ல இரும்புல கை வச்சா பெரிய பிரச்சனை வரும். நீர் தொடப்படாது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிசினஸ்மே சரி வராது. நீர் வந்து விவசாய பக்கம் நெல்லுகள் அது நீர் அதை சாக்காட்டு. அப்புறம் உங்களோட ராசிக்கு கொண்டு போய் ஏற்கனவே விவசாயம் அழுகி போயிடாது. நீங்கள் அழிகிற நிலையில வந்து நிக்கிற நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதுல வந்து உங்களோட ராசிக்கு அதுல தொடக்கூடாது. உங்களோட ஊர்ல இருக்கணும் விவசாயத்துல நல்ல மாதிரி இருப்பினும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. விவசாயத்துல கை வச்சா நீ முதலாவது முடிஞ்சிடும். உங்களுக்கு எலி தொல்லையாலே நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கு மிருக இதுகள் கூடாது. மிருகங்கள்ல வந்து உங்களோட பார்வை கோழிக்கடையில போடு ஒன்றும் சரி வேற. கோழிக்காய்ச்சல் வந்தா சாக வேண்டி வரும். உங்களுக்கு வந்து அது இப்ப இல்ல தானே. ஒரு மிருகமோ கணவர் கடை வச்சுக்கிறாங்களா, அது ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சரி வரா. கணவர் வச்சிருப்பாங்க, சரி. உங்களுக்கு சரி வராது. இந்த கடையில் ஒன்றும் சரி வரா. பிசினஸே சரி வராது. நீங்க வந்து முதல் அந்த இன்னொரு ஆளுக்கு தான் பிசினஸ் செய்வீங்க. உங்களோட ராசிப்படி நீ வந்து மேல வர மாட்டேன். இன்னொரு ஆள் இந்த பிசினஸ் தான் நீர் செய்ய வேண்டி வரும். நீர் வந்து கூலியா தான் இருக்கணும், அடிநிலை. அப்ப மேசன் வேலை அது ஒன்றும் சரி வராது. மேசன் வேலைக்கு நீர் போனீங்கன்னா சேர மரத்தால கீழே விழுந்துவோம். கை கால் முறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசின்ற முதல் இதே அதுதான். உங்களுக்கு வந்து முதலாவது முள்ளந்தண்டெல்லாம் பிரச்சனை. நேரி உடையும், ரெண்டா உடையும். நம்மளோட ராசிக்கு அப்படி இருக்கு. ஒன்றும் செய்யலாது, நடக்க இயலாது, பாய இயலாது, ஓட இயலாது, துள்ள இயலாது, இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். ஆனா உலகம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இனி வரும், இனித்தான் வரும். உங்களுக்கு இப்போ பாருங்க, இந்த 12 வயதோட வரப்போகுது. அதுக்கப்புறம் சிக்கல். தயவு செய்து கல்யாணத்தை பற்றி யோசிக்க. நான் இப்போ தொழில் இங்கே செய்கிறேன்னு விட்டுட்டேன். எனக்கு அது ஒன்றும் லாபம் ஒன்றும் வருதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் சரி வரையில்லை. ஆனால் இதுக்கு வெளிநாட்டுக்கு தான் இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். வெளிநாட்டு பயணத்துக்கு பார்த்து கொடுக்க சொல்லி நீர் வெளியிலேயே போகக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகணும். வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. தம்பி நீர் ஆபத்து. தொப்பியை காட்டாம இந்த தொப்பியை காட்டாது. தொப்பியை காட்டு. என்ன கலர்ல தொப்பி விடுறது? என்ன கலர் ஆகும்? இந்த கலர் கூடாதாப்பா. வந்து என்ன சிலோமா வேறி பண்ண தொப்பி. இந்த தொப்பியாலப்பா நீ சாக போற. முதலாவது சேட்டை பாருப்பா, கருப்பு கலர்ல சேட்டு. கரெக்டா சேட்டை கலட்டி ஏறி முதலாவது சேட்டை கலட்டி ஏறி. கருப்பே கூடாது தம்பி. உனக்கு கருப்பு கூடாது. உக்கிரம் கொண்டு நிக்குதாப்பா. லக்கணம் எல்லாம் புளியா கிடக்கு, தலைகளா நிக்குது. சூரிய இது எந்த விடப்பா. உனக்கு சொல்றேன், உனக்கு நீ கருப்புலாம் கூடாது. தயவு செய்து மொட்டை அடி. தலைமையிலே கருப்பா நீ வச்சிருக்க கூடாது. கருப்பு பிள்ளை கிளீன் ஷேவ் எடுத்து மொட்டை அடிச்சு போட்டு திரி. தயவு செய்து இனிமேல் கருப்புல ஒரு கலரும் நீ வாங்காத. வாங்குதா?
எதுவுமே கருப்புல வாங்காது. உனக்கும் கருப்புக்கும் சரி நான் டிஷர்ட் நீ வேற அப்ப என்ன கலர் போடுறது? நீ வேற என்ன கலர்னாலும் போடு, கருப்பு போடாத, தயவு செய்து மஞ்சள் போடாத, பச்சை போடாத, நீலம் போடாத, ஊதா போடாத. அப்ப என்ன கலர் போடுறது? என்ன கலர் போடுறது? அப்ப கிளிப்பச்சை போடாத, செம்மஞ்சள் போடாது, விளங்குதா? கருநீலமும் போடாது, ஆஷ் கலரும் போடாது. இதுக்கு பேர் தான் ஒரு கலரும் போடணும்னு சொல்லுவாங்க. போட்ட பிரச்சனை அதாவது இதா கிடக்கு. அப்ப என்ன நான் செய்யறது? உனக்கும் கலருக்கும் ஒத்து வராது. உனக்கு நம்பர் முதலாவது பிள்ளை 8ஆம் நம்பர்ன்றதே பெரிய பிள்ளை. உனக்கு 1 சேராது, 2 சேராது, 3 சேராது, 4 சேராது, 5 சேராது, 6 சேராது, 7 சேராது, 9 சேராது. விளங்குதா? சைவர் சேரும், ஆனா அதையும் சில வேளையில உடைச்சி போட்டு போடும். சைவர் 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 நம்பர் தான் சைவர் அப்படி ஒன்று வரும். சரிதானே? நீ வந்து குன்னைக்கா பிச்சு மணி இதை பார்த்து சொல்லுங்க. நாங்கள் சரி இதில் நான் டிஷர்ட்டில் மாற்றணும், வேறு கலர் என்ன பார்க்கலாமா? எனக்கு வெளிநாட்டு பயணத்தை மட்டும் கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. குறைங்க வடிவா பார்த்து சொல்லுங்க. போகக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது. சரி நான் கனடாவுக்கு தான் போகிறேன் இப்போ காய்ச்சிக்கிறேன். இல்லை அது தவறு. நீ கனடாண்ட யோசிச்சதே இந்த யோசனையே உன்னை கொண்டே குழப்பி விட்டு எங்கேயாவது கொண்டே கடலுக்கு வளர்த்தி விட்டு விளங்குதா? கனடா சரி வராது. சரி நான் ஸ்டூடெண்ட் விசாவில் லண்டன் போகலாம். இல்லை உனக்கு எந்த ஒரு நாடுமே சரி வராது. லண்டனோ, சுவிஸோ, கனடாவோ, பிரான்ஸோ, ஜெர்மனியோ, இத்தாலியோ, இங்கிலாந்தோ, இந்தியாவோ, ஆஸ்திரேலியாவோ. சரி பின்லாந்து பக்கம் பாருங்க. பின்லாந்து போனா பிறண்டு போகும், கடவுளா பிறண்டு போகும். பின்லாந்து பக்கம் போகாது, பிளேன் பிறகு ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு அடுத்த கட்டுறதுக்கு அடிபட்டு. மலேசியா பக்கம் மலேசியா பக்கம் போனீங்கன்னா நீ மனநோய் வந்து செத்து போகும். பெரிய சிக்கல். மலேசியா பக்கமே நீ எட்டி பார்க்கலாம். கட்டார் டுபாய் உங்கள் கட்டார் டுபாய் தானப்பா கொளுத்துது வெயில் இஞ்சி வரப்ப. கட்டார் டுபாய் பக்கமும் வாய்ப்பு இல்லை. உனக்கு சரி வராது. உனக்கு வெளிநாட்டு பயணம் பண்றதை நீ நிப்பாட்டு. முதல்ல அது வீட்டு கயிறு. எந்த வீட்டை விட்டு வெளியில போவா, சரியா? வீட்டை விட்டு வெளியில நான் என்ன செய்யறேன்? வந்து செத்து போவாங்க. வீட்டை விட்டு வெளியில போகாது. உனக்கு நேரி பிரச்சனை இருக்கு. முள்ளந்தண்டு உடையும். நடக்க இயலாம ஒரு இடத்துல பேசாம இன்றி ஐயா பூ ஐயாட்டு படுத்திருப்பேன். இதுதான் நடக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், இந்த குறிப்பை இனிமேல் யாருக்கும் ஒரு ஆளுக்கு கொண்டு போய் காட்டி போடாத. இதை பார்த்தவன் சில விளை மயங்கி நான் இந்த வழியா தான் நான் என் சக்தி நிலையில இருந்தால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதால நீ தப்பி இருக்கிற. கணக்கா யோசிச்சு ஒரு பெரிய யோசனை இல்லை. விளங்குதா? அவதானமா இருக்கும். அவதானம் மிக முக்கியம். எங்கேயாலும் போயினா வலிக்கு விழுந்து போகாம இருக்கும். விளங்குதா? வலிக்கு விழுகிறதுக்கான சான்ஸ்கள் கூட இருக்கு. உள்ளங்கண்டு பிரச்சனை வர்றதுக்கான சான்ஸ்கள் இருக்கு. நோய் அதிகம் இருக்கு, சரியா? விளங்குதா? உடல்ல இருந்து, கிட்னில இருந்து, ஈரல்ல இருந்து, இதயத்துல இருந்து, நரம்புல இருந்து, நாடியில இருந்து, கண்ணில இருந்து, மூக்கில இருந்து, வாய், தொண்டை, குழி எல்லாம் கிட்ட எல்லாத்துல இருந்து பிரச்சனை இருக்கு. சரிதான்? நிறைய செலவுகள் வரும், குடும்ப கஷ்டங்கள் வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும், குடும்ப வரும், அண்ணா தம்பிக்குள்ள சண்டைகள் எல்லாம் வரும். அண்ணா வந்து உன்னை பண்றதுக்கு தெரியவா, சொல்றதுக்கு தெரியவா. விளங்க? தம்பி வந்து உன்னோட சண்டைக்கு வருவான். நான் அதை கேட்க மறந்து போனேன். அதெல்லாம் வரும். சாரவங்களுக்குள்ள நாங்களா எல்லாரும் சேர்ந்து அடிபட்டு புடுங்கு போட்டு எல்லாம் நாள தெருவணிக்கு ஒற்றுமையா தானே இருக்கு. அப்படி வராது. அது இனித்தான் தெரியும். சண்டை வரும். தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரும், முன்னாட்ட வருவான், காசு வைப்பான், அடிப்பான், நெருக்குவான், எல்லா பிரச்சனையும் வரும். அவங்களுக்குள்ள என்ன இதுல என்னதான் நல்ல கதையா சொல்லுங்க. நீ வச்சிருக்கிறதே பேஸ்ட். வீட்டை கொண்டு போய் மண்ணெண்ணெயில தோச்சு போட்டு குளத்து எரிச்சு இது 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 ஒரு மனிதன் குறிப்பா இல்லையா? இவன் இப்படியானவன் இருக்கவே கூடாது இந்த உலகம். இப்போ நான் முதல் 2 பேரோட காட்டினாங்க நல்ல மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு விளக்கம் இல்லை. அவங்க அப்படி அவங்க உயிரோட இருக்கிறவங்க போய் அவங்கள செக் பண்ணணும். அவங்களுக்கு பார்த்தோன்னே எடுத்துருப்பாங்க. தயவு செய்து கொண்டு போ. தயவு செய்து இந்த பக்கம் இனிமேல் வடையா பாருங்க. இந்த அக்குட்டி என்ற பேரோட வடையா பாருங்க. பார்த்தாச்சு, உள்ள இடத்துல எல்லாம் பார்த்தாச்சு. இந்த முன்பக்கம் பார்த்த நீங்களே. இனி நான் கை தொட மாட்டேன். ஓம் சிவம். இனி கை தொட மாட்டேன். இனி எல்லாம் வெள்ளிக்கிழமை காலமா வாங்கும். ஏதாவது நான் பரிகாரம் இருந்தா சொல்றேன். ஆனா ஒரு பரிகாரம் செஞ்சும் திருந்த போறது இல்லை. ஆனா ஏதோ ஒரு திருப்திக்கு செய்யும். நான் என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய வேண்டாம். விடவே படுவோம். வெளியில வராது. கவனமா போகும். ஒவ்வொரு காலடியும் கவனமா எடுத்து வைக்கவும். யோசிச்சு வா. கவனம். 2 விழுந்து போவாது. கதவை நான் ஒன்றும் செய்யல. நான் உழைக்கினா நான் அடிக்கும். நான் ஒன்றும் செய்யல. கதவை தண்டவாள இது பண்ண முட்டினார். சரி நட, மெதுவா நட. இது வழியா விழுந்து எனக்கு சிக்கலை கொடுத்துறாரு. இதை கட்டி விடுங்க. அதெல்லாம் நான் கட்டுவேன். நீ நட, மெதுவா நட. நட நட. ஓடு. சிக்கல், பெரிய சிக்கல். குறிப்பே இந்த விவரத்தில் அடகு. ஐயோ, இதெல்லாம் நானா சொன்னான்? அடப்பாவி, உங்களை நம்பி நாங்கள் பார்க்க வந்தா
நீங்கள் என்ன சொல்ல வேணும் ஓ ஏதாச்சும் ஒன்று நல்லதா சொல்ல வேணும்டாப்பா நீங்கள் ஒரு பெரியாக்கள் ஒரு சரியா சோதரம் சொல்லுவீர்கள் சாதகத்தை சரியா பாப்பீர்கள் வந்தா நீங்க சொன்ன ஒன்றுமே எனக்கு நடக்க இல்லை தம்பி அது பாத்தீங்களே கருத்த டிஷர்ட் இப்பயும் டிஷர்ட் தான் கருத்த டிஷர்ட் வெளிநாட்டுக்கு போய் வந்துட்டேன் கலரே தெரியலையா அடிச்ச அடி அப்படி என்ன சொன்னியல் கால் வைக்காத வச்சா உனக்கு ஆக்சிடென்ட் மஞ்சள் டிப்பர் வந்து மோதும் முள்ளந்தண்டு பிரச்சனை நாரி நொறுக்க மாட்டிய நான் வெளிநாடுக்கும் போய் வந்துட்டேன் அதெல்லாம் குறிப்பிலே அப்படித்தான் கிடந்தது குறிப்பில அப்படின்னு நீங்க கிடக்குறீங்க நான் போன அப்புறம் 4-5 எந்திரம் அடி வெட்டி நொறுக்கு போட்டு கிடக்குறீங்க அது யானைக்கும் அடி சறுக்கும் என்ன யானைக்கும் அடி யார் யானை இதுல இல்ல யார் யானை அடி கேக்குறேன் அது யானை சொல்லணும்டாப்பா யானைக்கும் அடி சறுக்கும் உங்களை நம்பி நான் பயந்து எல்லா ஒவ்வொரு வேலையும் செய்தது அதை செய்யாத இதை செய்யாத உனக்கு பொம்பளை கிடைக்காது இப்ப என்ன தருமான பொம்பளை கல்யாணம் கட்டி சந்தோஷமா தான் இருக்கு கல்யாணம் செய்துட்டியோ கல்யாணம் முடிஞ்சு நல்ல வசதியான பட்டேன் உன்னை நம்பி தந்தது என்ன உங்களோட கதையில கேட்டுதான் நான் இது என்னெல்லாம் உங்களை பயந்து போனான்டா இந்த காலத்து பொம்பளை வராதடா வராதோ நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கதையிலும் என்ற சாதத்தை பார்த்து தூக்கியல் எரியாகுற தந்தனீங்க தொப்பியை தூக்கி தொப்பி போடக்கூடாது தொப்பி போட நான் ஒரே தொப்பியோட திரியிறேன் இப்ப உங்களை வீட்டுக்கு வந்த தொப்பி கிடையாது அப்புறம் அண்டே மாதிரி இருக்கிறேன் முடிவு சரியே இப்படி பொய்யான இதுகள் ஒண்ணு சொல்லாதீங்க பொய்யானது இல்லையாடா எனக்கு நடக்க வேண்டிய உங்களுக்கு நடந்து இருக்கு அப்ப என்னட்டு வந்து எந்த ஜாதகம் உங்களுக்கு கழிட்டாங்க என்ன மாறி போய் நடக்குது நான் இப்ப சாதகம் பாக்குறதே விட்டுட்டேன் நல்ல விஷயம் உண்ட சாதகத்தை பார்த்ததுல இருந்தா எனக்கு இப்படி நடந்துடும் என்ன ஒழுங்கா இருந்தேன் நான் நீங்க கொண்டு ஒரு கர்மம் முடிச்சு நான் உங்களோட நீங்க சொன்ன ஒன்றே கேட்காமலே தான் நான் ஒழுங்கா இருக்கேன் இப்ப பாருங்க வெளிநாட்டுக்கு போய் நல்லா உழைச்சி கிளச்சி வந்திருக்கேன் இப்ப போறேன் நீ என்ன மக்களை பார்க்க வந்தானா வெளிநாட்டுக்கு என்ன போ நீ காசு கட்டித்தான் போகக்கூடாடா நீ கூடாது உனக்கு என்ன கூடாது உனக்கு ஜாதகத்துல பிள்ளை என்ன பிள்ளை என்று கேட்கிறேன் அந்த பக்கம் போகக்கூடாது நீ என்ன என்ன எந்த பக்கம் போகக்கூடாது வெளிநாட்டு பக்கம் போகக்கூடாது நீங்க அப்படித்தான் கிடக்கு அதுல முக்கியமா இங்கே நான் அங்கேருந்து வந்து பாமட்டு தான் பார்க்க வந்தேன் சரியே சொல்லி போட்டு போறதுக்கு தான் வந்தேன் இப்படி பொய்யா ஒருத்தருக்கும் சொல்லி அவங்கள ஒரு வேலை என்ன இரும்புக்கு ஒரு காசு சொன்னீங்க என்ன சொன்னீங்க அவருக்கு தொழிலுக்கு அதுக்கு என்ன என்ன சொன்னீங்க அதுமே அப்படித்தான் கிடந்தது என்ன கிடக்கா உங்களுக்கு ஒரு பிசினஸ் சரி வந்திருக்காது எல்லாம் சரி வரும் நான் இப்ப ஒரு கடையும் அங்க எடுத்துட்டேன் ஒரு கொஞ்ச காலத்திலேயே ஆக்களை பிடிச்சு கிடிச்சு ஒரு மாதிரி செய்து கடையும் எடுத்துட்டேன் 3 வேலை அங்க செய்யறேன் என்னெல்லாம் வேலையெல்லாம் செய்யறோம் எல்லாம் செய்யறேன் இப்ப நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறேன் அது ஒன்றுதான் பிழைச்சி போச்சு மிச்சம் எல்லாம் சரியா வந்தது தானே எது நான் நீங்க சொன்ன ஒன்றுமே நடக்கலையே எதை கேட்டாலும் விடான் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தொழில் சரி வராது அந்த தொழில் சரி வீட்டுல இருந்து வெளியில வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க கல்யாணம் நடக்காது கருத்த டிஷர்ட் போடாத சோத்த டிஷர்ட் போடாத பச்சை டிஷர்ட் போடாத நான் நினைக்கிறேன் செய்து வாழ்ந்து இருக்கேன் எல்லாமே என்ன முயற்சியா உங்களோட சாதகத்தால ஐயா ஆமா தலையில அடிக்காத தம்பி ஐயா கியர் போட்டு விளையாடுற இதுல நல்ல இதெல்லாம் கால் வைக்க கூடாது இதுகள் கவுசுகள் பள்ளிக்கூடத்துல காட்டின மாதிரி ஓயா இடுப்புலயே என்ன பிரச்சனை எனக்கு சொன்னீங்க இடுப்பு பிரச்சனை போட்டு சொன்னது ஐயா தலைவான எப்படி எல்லாம் செய்யற ஐயா நீ வராத போ ஐயோ வராத போ இனி இப்படி ஒண்ணு சொல்லக்கூடாது பொய்யா கவனா பார்த்து போ காலம் கூடாது கவனா கிழக்கு பக்கத்தால போ மேற்க கூடாது இது என்ன சாப்பிடுங்க சாப்பிட்டு என்னடா ஐயோ நான் சொன்னது கடைசியா எனக்கே வந்து இறக்கி இருக்குது ஆமா நல்ல காலம் போட்டா ஒரு மாதிரியா நடிச்சு கிடிச்சு தப்பியாது எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை இல்லை ஆயிருக்கு நான் எல்லாம் படியா வச்சு சொன்னான் என்ன தெரியா உடனே இந்த கருப்பு டிஷர்ட்டுகளை கலர்களை போட்டுக்கொண்டு என்னென்று போய் வந்தவன் சரி என்ன அவசரப்பட்டு இதையும் கட்டி அதுக்கும் அவ்வளோதில்லை ஒருவேளை நான் தான் ஏதாவது பிள்ளையாக படித்து போட்டேன்னு தெரியாமல் கிடக்கு நல்ல காலம் வேலாத மாதிரி நடித்தது இல்லாட்டிக்கு வந்து மினுக்குன்னு மினுக்கி இருப்பான் போன கிழமை வேற 2 பேர் வந்து வெளுத்து போட்டு போவாங்க
கத்த கத்த வெளுத்து போட்டு போறாங்க. ஓ ஓ ஓ, வாங்க வருங்க தம்பி உள்ள வாப்பர். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்